ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான். நம்ம கிராமத்துக்கு வந்த அப்புறம் அங்கே உள்ள சில கிராம மக்கள் நமக்கு அருவின்னு சொல்லப்படுற ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக போக அவங்க அலோவ் பண்ணல, ஏன்னா உள்ளே நிறைய ஒத்தையடி பாதை இருக்குது, வழி மாறி போயிட்டால் வேறு கிராமங்களுக்கு போயிட வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப அக்கறையாக நம்ம கூடயே வந்தாங்க. மொத்தம் 3 பேர் நம்ம கூட வந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ரொம்ப பெரிய ட்ரிக்கெலாம் இல்லை, எக்ஸாக்டாக ஒரு 1/2 hour நடக்கணும், அவ்வளோதான். இதை விட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும்? இந்த மாதிரி அழகான இடத்துல வெறும் பூச்சி பறவைகளோட சத்தம் மட்டும்தான். சுத்தமான காற்று, அழகான மரம் செடி, சில் கிளைமேட், தூரத்தில் கொட்டுற அருவி சத்தம்னு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பாதை முழுக்க கிராம மக்கள் அவங்க வளர்க்குற ஆடு மாடு மேய்ச்சலுக்கு வந்து போகிற ஒரு அழகான இடம். கைஸ், செக் பண்ணி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஃபால்ஸ் கிட்ட ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5 அதுக்குள்ளே டார்க் ஆகிட்டுருக்கு. ஃபால்ஸோட சவுண்டு கேட்டுட்ருக்கு. வாங்க கிட்டே போய் பார்க்கலாம். செம்ம ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு கைஸ் இங்கே நடந்து வரதுக்குள்ளே. அருவிக்கு வந்துட்டோம். இடம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த கல் மேலே ஏறி போகலாம், இல்லைனா தண்ணிலையும் நடந்து போகலாம். அப்படியே வாக் பண்ணி அங்கே போகணும். செம்ம. அங்கே தான் அருவி கொட்டுற இடம் இருக்குது. மணி 5:30 ஆகுது. ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்ட்ரீம் மாதிரி ஓடுது, இங்கே சின்னதாக ஸ்ட்ரீம் மாதிரி ஓடுது. அப்படியே போய்ட்டு இங்கே வந்து ஒரு ஃபால்ஸில் வந்து விழுது. ஸோ வந்து இந்த ஸ்பாட் ரொம்ப நல்லாயிருக்கு. நீ நைட் வந்து இங்கே கேம்ப் பண்ணலான் இருக்கோம் கைஸ். டைம் கொஞ்சம் கொஞ்சம் மாற கிளைமேட் சில்லுன்னு நைட்டே வருது. இங்கே தான் நம்ம டென்ட்டு பிச் பண்ணியிருக்கோம். டார்க் ஆகிட்டா டென்ட்டு பிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அப்படியே செம்மையான ஒரு வியூ பாயிண்ட்டு. கேம்ப் ஃபயரும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க கைஸ், வியூவை தண்ணி ஊற்றுதீங்க. அண்ட் அப்படியே அங்கே வியூ பாருங்கள். டார்க் ஆகிட்டப்பறம் தண்ணி சத்தமும் பூச்சி சத்தம் தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. தூரத்தில் கிராமங்களோட நைட் வியூ செம்மையாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன லைட்ஸ்லாம் வந்து அப்படியே இங்கேருந்து தெரியுது. நார்மலாக பார்க்கும்போது ஃபுல்லாக காடு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் நைட் ஆகிட்ட பிறகு வந்து இந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. கைஸ், இவனோட சைஸை பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள். ஒரு 7 inch கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வளர்ந்துட்டுருக்கானுங்க. டென்ட் எப்பயுமே க்ளோஸ் ஆகி. நம்ம கூட வந்த 3 பேரில் 2 பேர் வில்லேஜுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நம்ம கூட இருந்தார். நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்தார். நைட் ரிலாக்ஸாக ஸ்பெண்ட் ஆச்சு. ப்ளஸ் அவங்க லோக்கலில் நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டார், ஸ்டோரிஸ் மாதிரி. நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. இப்போ தான் வந்து டின்னர் சாப்பிட்டோம். கிளைமேட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஸோ இங்கே கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம் நம்ம. அண்ட் இங்கே நம்ம டென்ட் இருக்குது பின்னாடி. அங்கே நம்ம டென்ட் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து டென்ட் வியூ எப்படி இருக்குது, அப்புறம் வந்து சன்ரைஸ் ஷாட்ஸ்லாம் மார்னிங் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இந்த ஸ்பாட் வந்து ஒரு ஹிடன் ஃபால்ஸு ஜவ்வாது மலையில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம கேம்ப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து நார்மலாக எல்லாருக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து வில்லேஜ் பீப்புளோட சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து ஸ்டே பண்ண வந்திருக்கோம். வைல்டு கேம்பிங்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து செம்ம த்ரில்லிங்காக இருக்குது.
சடனாக மழை பெய்யுறது, அப்படியே ஃபாக் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுறது, அப்புறம் கிளியர் ஆகுறதுன்னுட்டு கிளைமேட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அப்படியே மாறிக்கிட்டே இருந்தது. செம்மையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அதை. தூரத்தில் பட்டாசு வெடிக்கிறாங்க, ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். பொதுவாக பட்டாசு வெடிக்கிறத நம்ம கீழேருந்து மேலே பார்ப்போம், பட் இங்கே அது அப்படியே மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி வேறு லெவலாக இருந்தது. கைஸ் குட் மார்னிங். மணி வந்து 6:30 காலைல. இப்போ தான் வந்து எழுந்திரிச்சோம். ஸோ மார்னிங் வியூலாம் பாருங்கள். நம்ம இருக்கிற கேம்ப் சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கேம்ப் பண்ணுற இடத்துக்கு எடுத்துகிட்டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வில்லேஜ் வியூ, ஃபுல்லாக க்ளவுட்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம டென்ட் இங்கே தான் பிச் பண்ணோம், நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணோம். அண்டு பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது பாருங்கள் கைஸ். ஸோ செம்மையாக இருந்தது நைட் இங்கே ஸ்டே பண்ணது. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டோட்டலாக நாங்கள் 4 பேர் வந்திருந்தோம் இங்கே. லோக்கலில் ஒரு பர்சன், அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்திருந்தோம். செம்மையாக இருந்தது நைட்டு கேம்ப் பண்ணும்போது. இது பாருங்கள், கேம்ப் ஃபயர் இன்னும் போய்கிட்டு இருக்கு. சரியான வியூ பாயிண்டில் கரெக்டாக எட்ஜ் ஆஃப் த ஃபால்ஸு. இந்த டென்ட்டுக்கு கீழே அப்படியே ஃபால்ஸ். இந்த நம்ம டென்ட்டுக்கு கீழே வந்து அப்படியே ஃபால்ஸ் வந்து அது எவ்வளோ பெரிய அடியில் உழுவுது. அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக நம்ம டென்ட்டு போட்டிருக்கோம். ஃப்ளாட்டாக எங்கேயுமே ஸ்பாட்டு கிடைக்காதனால இந்த பாறை மேலேயே போட்டுட்டோம். ஓரளவுக்கு சேஃப்டியாக தூங்கிட்டோம் நைட்டெல்லாம். ரொம்ப சூப்பராக இருந்தது கைஸ். கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பிளேஸ் வந்து ஈஸியாக எல்லாருனாலையும் கேம்ப் பண்ண முடியாது, பெர்மிட் வாங்கி பண்ணணும். இப்போ நம்ம ட்ரெக் பண்ணி நம்ம வந்த வில்லேஜுக்கு இப்போ திரும்ப போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி ஜமுனா மருத்தூர்ன்ற வில்லேஜுக்கு நம்ம இப்போ போகிறோம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஜமுனா மருத்தூர்ன்ற ஊருக்கு போனோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் கிளம்புறது முன்னாடி இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம். இந்த தண்ணியிலே குளிக்கலாம். செம்ம ப்யூராக இருக்குது தண்ணி. இந்த தண்ணி தான் வந்து ஃபால்ஸில் போய் விழுகுது. நம்ம எந்த குப்பையும் போடலை, எல்லாம் எடுத்துட்டோம். ஆல்ரெடி அங்கே இருந்த பேப்பர்லாம் கூட சேர்த்து எடுத்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி எதாவது பிளேஸ்க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கோங்க. அது நம்ம இயற்கைக்கு பண்ணுற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம ட்ரெக் பண்ணி கிராமத்துக்கு போகிறதுக்கு. நைட் அடித்த மலைக்கு ரூட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குது, க்ரீனாக. இந்த மாதிரி தான் நம்ம ட்ரெக் பண்ணும்போது நிறைய ரூட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்று வந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற ரூட்டு. ஸோ வேறு ரூட்டில் விட்டோன்னா நம்ம வேறு வில்லேஜுக்கு போய்டும்ன்ற ரீசனுக்காக தான் நம்ம கூட வந்து ட்ரெக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. கிராம மக்கள் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. ட்ரெக் அப்போ நல்ல ட்ரெக்கிங் ஷூ போடுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நான் யூஸ் பண்ணுறது கொலம்பியா பிராண்டோட வாட்டர் ப்ரூஃப் ட்ரெக்கிங் ஷூஸு. நல்ல ஒரு க்ரிப்பு கிடைக்கும். எந்த விதமான டெரெயினுக்கும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். ட்ரெக் ரூட்டை பார்த்தீங்களா, அடர்ந்த காடு, செம்ம திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ட்ரெக் பண்ணும்போது த்ரில்லிங்காக இருக்குது. ட்ரெக் பண்ணும்போது தனியாக வராதிங்க, கூட ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்து வாங்க. ப்ளஸ் லோக்கல் பீப்புளோட கைடன்ஸோடு வாங்க முடிஞ்சால். ரூட் இந்த மாதிரி தான் இருக்கும். செம்மையாக நேச்சரை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கரெக்டாக நமக்கு 1/2 அன் ஹவர் தான் ஆச்சு ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. செம்ம சீனிக்கான ட்ரெக்கு.
ட்ரெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக வில்லேஜுக்கு வந்துட்டோம். இந்த வில்லேஜோட சரௌண்டிங் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நிறையா ஸ்டெப்டு ஃபார்மிங் லேண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது சுற்றி. ஸோ செம்ம ஸ்பாட் இது. நிறைய பேருக்கு தெரியாது இந்த இடம். நாங்கள் வந்து லோக்கலில் பெர்மிட் வாங்கிட்டு தான் இங்கே வந்தோம். ப்ளஸ் வந்து லோக்கல் சப்போர்ட் ஒர்க் பண்ணனால நம்ம ட்ரெக் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து நம்ம இந்த ரோடு எண்ட் ஆகுது. இந்த எண்ட் ஆகிற இடத்துல இங்கே இந்த ரைட்டுக்குள்ளே போகிற இந்த ரூட்டு உள்ளே போனால் தான் ட்ரெக்கிங் ரூட். இந்த வில்லேஜ் எவ்வளோ பெருசாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சுற்றி ஒரு மேசிவ் லேண்ட்ஸ்கேப்பு. இங்கே வந்து அங்கங்கே ஒரு 4-5 வீடு தான் இருக்குது, அவ்வளோதான். இங்கே வரது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த ஸ்பாட்டை. ஸோ பாருங்கள் கைஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ நம்ம வில்லேஜ் போய் நம்ம வண்டி எடுக்க போகிறோம் கைஸ். நம்ம ட்ரெக் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பைக்கில் இங்கே தான் விட்டுட்டு போனோம். ஸோ அண்ணா உங்கள் பேர் என்ன? ராமசாமி. இந்த அண்ணனோட வீட்டில் தான் நம்ம வந்து வண்டியை விட்டுருந்தோம், ஹெல்ப் பண்ணியிருந்தோம். அவரோட சன்னை தான் நம்ம கூட வந்து கம்பெனி கொடுத்தது இந்த ட்ரெக்கிங்க்கெலாம். இவருக்கு தான் வந்து இந்த லோக்கல் வில்லேஜில் உள்ள எல்லா மூளை முடுக்குகளும் தெரியும். நந்திகேசவன் நல்ல டைப்பு. இவர் தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இவரை கண்டுபிடிச்சிங்கன்னா இவரை கூப்பிட்டு போங்க. இப்போ கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே நேராக ஜமுனா மரத்தூர் போனோம். சரி நாங்கள் கிளம்புறோம். அண்ணா பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய். கைஸ் மெயின் ரோட்லேருந்து இந்த வில்லேஜ் 5 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரோட் டிரைவுக்கு அப்புறம் தான் ரீச் ஆக முடியும். ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தெரியல. கம்ப்ளீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பப்ளிக் வந்து இந்த வில்லேஜை விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராமத்துலேருந்து வர ரோடு வந்து இங்கே தான் ஹைவேக்கு கனெக்ட் ஆகிற இடம். கைஸ் ஜவ்வாது மலையோட மெயின் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா ஜமுனா மரத்தூர். இங்கே ஸ்டே பண்ண சின்ன ரூம்ஸ் இருக்குது, ஃபுட்ஸுக்கு சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்குது. ஏலகிரிக்கு அப்புறம் சென்னை பக்கத்தில் இன்னொரு பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறேங்க. ஜவ்வாது வரலாம், ஜமுனா மரத்தூரில் ஸ்டே பண்ணலாம். ஒரு அழகான ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது. வித் சில் கிளைமேட். பைக் ட்ரிப்பு டைம் கம்மியாக இருந்தனால ஜமுனா மரத்தூர்ன்ற டவுன் என்னால் சரியாக ஷூட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வருவோம். இதான் நம்ம ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு வந்த பைக்கு அவெஞ்சர். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆஃப் ரோடும் சரி ஹைவேஸும் சரி சூப்பராக இருக்குது. நான் வந்து ரொம்ப பைக் ஃப்ரீக்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த பைக் வந்து எனக்கு இந்த ட்ரிப்புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ பேக் இது, நம்ம டென்ட்டு, ஹெல்மெட்டு, ஓரளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது வண்டி. நல்லா ஹாஃப் ரோடும் சரி சாதா ரோடும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ப்ளஸ் கால் வந்து நல்லா ஈஸியாக எட்டுறதுனால வந்து நம்ம வந்து கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. நல்ல பைக்கு ஓரளவுக்கு. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம ட்ரிப்போட கூல் ஷாட்ஸ்லாம் அங்கே பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை. I'm